ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனா சீரியல் இப்போ வர வர விறுவிறுப்பை தூண்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா இனிமேல் தான் தனா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறா. யாரெல்லாம் தனா சீரியலில் இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோட்ஸ் எந்த மாதிரி இருந்ததுன்னா, நிலா பாப்பா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா தனம் தான் கேட்ட மாதிரியே தனா அம்மா யாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, கதிரப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதனால் நிலா பாப்பா தோட்டத்துலேருந்து பூ பறிச்சிட்டு வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தனத்துக்கிட்ட போய் கொடுக்குறாங்க. பூரணி தனத்தை பார்க்க அதுக்கப்புறம் வராங்க. வந்ததுக்கப்புறம் நிலாவும் பூரணியும் சேர்ந்து தனத்துக்கு ஜூஸ் கொண்டு வரலாம் சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இதுதான் சரியான தருணம். ஏன்னா தனம் தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் கதிரோட அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணி ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தோடனையுமே தனத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன திட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா, முதல்ல திட்டுறது ராதிகா தான் திட்டுறா. எப்பப்பா எப்படி பிளான் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்க, நீ இது முன்னாடியே சொல்லியிருந்தா நானே வழி விட்டுருப்பேன், இல்லைன்னா எங்களால் முடிஞ்ச அளவு இதை தடுக்க பார்த்துருப்போமே, என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கதிரோட அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ராதிகாவை எப்படி இருந்தாலும் வேறு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே ஒன்றை அத்து விட்டுட்டு என் பையனுக்கு நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இதை இப்போ கேட்ட தனத்துக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வருத்தம் அடைகிறாங்க. என்ன இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு கவலையும் அடைகிறாங்க. மாதிரி பேசி முடிஞ்சதுக்கப்புறம் யார் வராங்கன்னா, அதன் பிறகு நிலா பாப்பா வராங்க. நிலா பாப்பாவை பார்த்ததுமே தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலா பாப்பா நீ இருந்தால் போதும், நான் எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா வந்தோடனே தனம்மா எனக்கு சொல்லிக் கொடுங்க, நாளைக்கு ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாடம் சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. உடனே தனமும் சரின்னு சொல்லிட்டு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காட்சி ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் பூரணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மாமா டக்ளஸ் மாமாட்ட போய் எனக்கு அறிவு இருக்கா இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பூரணி கேட்குறா. எனக்கு என்ன அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா கேட்குறாங்க. கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு, அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பூரணி கேட்குறா. டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே எந்த விதமான அன்புமே இல்லையே, புரிதலும் கிடையாது, இந்த நேரத்தில் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூரணி சொல்லுவா, இப்போ வரைக்கும் இல்லை, ஆனால் இனிமேல் நடக்கலாமே, நம்ம சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமாட்ட சொல்லுவா. சொன்னதுமே கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு டக்ளஸ் மாமாட்ட தேவையான பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து அனுப்புவா. டக்ளஸ் மாமாவும் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது கதிர் அம்மா என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது டக்ளஸ் மாமா சொல்லுவாங்க, கல்யாணமே முடிஞ்சிடுச்சு, நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தே ஆகணும்ல, அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்ட கதிரோட அம்மாயோ இந்த வேலையெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இனி வர எபிசோட்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போமா. எப்படி இருந்தாலும் கதிரோட அம்மா ராதிகாட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி முதலிரவுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராதிகா இதை நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த பிளானுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கதிரோட அம்மாவும் ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க தனத்துக்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. அதனால ராதிகாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு ஒத்துப்பாங்க. அதுபடியே நடக்கவும் செய்வாங்க. இந்த பிளானில் இவங்க ஜெயிப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தான் இனி வர எபிசோட்ஸ் இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.